தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன் என்ற புத்தகத்தின் 2ஆம் பகுதி ஒலிப்புத்தக வடிவில். வெளியீடு பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம். சுயமரியாதை இயக்கத்தின் கடவுள் மதக் கொள்கை. 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்று குடியரசு வார ஏட்டில் வெளியான கட்டுரை. மதம் என்பது மனிதனின் கூட்டு வாழ்க்கைக்கும் அதற்கேற்ற ஒழுக்கத்திற்கும் ஏற்ற விதிகளைக் கொண்டதேயாகும் என்று சொல்லப்படுமானால், அம்மாதிரி மதங்களைப் பற்றி சுயமரியாதை இயக்கம் அதிக கவலைப்படுவது கிடையாது. அதற்கு சுயமரியாதை இயக்கம் அவசியமானால் உதவியும் செய்யும். மற்றும் மனிதனின் ஆத்மா என்பது கடவுள் என்பதை அடைவதற்காக மதம் ஏற்பட்டது என்றால் அதைப் பற்றியும் சுயமரியாதை இயக்கம் கவலைப்படுவதில்லை. அப்படிப்பட்ட அபிப்பிராயக்காரனும் அவனுடைய மதமும் இப்போது எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிடும். ஏனெனில் அது தனிப்பட்ட மனிதனைப் பொறுத்த காரியம். அதை பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் மனித சமூகத்தின் அறிவை பாழ்படுத்தவும் தன்மான உணர்ச்சி அறவே இல்லாமல் செய்யவும் மக்களை பிரித்து வைத்து உயர்வு தாழ்வு கற்பித்து மனித சமூக ஒற்றுமையைக் கெடுத்து பொது முன்னேற்றத்தையும் சுதந்திரத்தையும் தடுக்கும்படியான மதம் எதுவானாலும் அதை ஒழிக்க சுயமரியாதை இயக்கம் பாடுபட்டுத்தான் வந்திருக்கிறது. இன்று அனுபவத்தில் இருக்கும் நூற்றுக்கணக்கான மதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றுள் அந்நிய மதம், அந்நியர்கள் மதம் என்பதை பற்றி நாம் இப்போது பேச வேண்டாம். நம்முடைய மதம் என்று இந்துக்கள் என்பவர்களால் சொல்லப்படுகின்ற இந்து மதம் என்பதையே எடுத்துக்கொள்வோம். இந்தியர்களாகிய நாம் இவ்வளவு பிரிவினர்களாக இருப்பதற்கு இந்த இந்து மதம் அல்லாமல் வேறு எது காரணம்? பொதுவாக இந்துக்கள் இத்தனை ஜாதிகளாக அவற்றிலும் உயர்வு தாழ்வாக பார்ப்பான் பறையன் என்பதாக பிரிவுபடுத்தப்பட்டிருப்பதற்கும் இந்து மதம் அல்லாமல் வேறு என்ன காரணம்? இதற்கு ஆதாரம் இந்து மத சாஸ்திரமும் வேதமும்தான் என்று பேசுகிறார்கள். ஆகவே இம்மாதிரி இந்த நிலையில் இம்மாதிரி மதம் சாஸ்திர வேதம் என்பவைகள் ஒழிக்கப்படாமல் தீண்டாமையும் ஜாதி பேதமும் போக்கடிக்கப்பட முடியுமா? இதுவரையும் இந்து மதம் விட்டு வேறு மதம், முக்கியமாக முஸ்லிம் ஆகாத எந்த பார்ப்பனர் அல்லாதாருக்காவது தங்களது சமூகத்தில் தீண்டாமை போயிருக்கிறதா என்று யோசித்துப் பாருங்கள். மற்றும் பார்ப்பனருக்குள்ள சௌகரியமும் சுதந்திரமும் சமூக வாழ்விலும் பொருளாதாரத்திலும் மற்ற வகுப்பாருக்கு இருந்து வருகிறதா என்றும் யோசித்துப் பாருங்கள். இப்படிப்பட்ட மதம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் என்பதற்கு இதைவிட வேறு என்ன காரணம் வேண்டும்? மதம் என்றவுடன் ஒருவித வெறி ஏற்பட்டு விடுகிறதே ஒழிய மதம் மக்களுக்குச் செய்து வரும் நன்மை என்ன என்பதை மதவெறியர்கள் சிந்திப்பதே இல்லை. கள்ளினால் உண்டாகும் வெறியை விட இம்மாதிரி மதங்களால் ஏற்படும் வெறி அதிகமான கேட்டைத் தருகிறது. கள்ளு குடித்தவனை மட்டும் கெடுக்கிறது. மதம் மனத்தில் நினைத்த அளவிலேயே கெடுக்கிறது. சமுதாய வாழ்வில் மனிதர்களுக்குள் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது மாத்திரமல்லாமல் மதம் பொருளாதாரத்தில் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கும் மூல காரணமாய் இருக்கிறது. உண்மையில் நீங்கள் யோசித்துப் பாருங்கள். உடல் வலிக்க பாடுபட ஒரு ஜாதியும் நோகாமல் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட ஒரு ஜாதியும் மதம் சிருஷ்டிக்கவில்லையா? உலகச் செல்வமும் போகபோக்கியமும் சரீர பாடுபடும் மக்களுக்கு இல்லாமல் போகவும் சோம்பேறி வாழ்க்கை யாருக்கும் சரீர பாடுபடாதவர்களுக்கும் போய்ச் சேரவும் காரணம் மதக்கொள்கை அல்லாமல் வேறு என்ன? பாட்டாளிகள் தரித்திரக்காரர்களாகவும் வயிற்றுச் சோற்று அடிமையாகவும் கீழ் ஜாதியராகவும் கீழ் மக்களாகவும் பாடுபடுவதும் சரீர உழைப்பு உழைப்பதும் தோஷம் என்று ஏற்படுத்திக் கொண்டவர்கள் கவலையற்ற வாழ்வு வாழவும் செல்வம் பெருக்கிக் கொள்ளவும் மற்றவர்களை அடக்கி ஆளவும் மதம் அல்லாமல் வேறு காரணம் என்ன? பகுத்தறிவற்ற பட்சி, மிருகம், பூச்சி, புழுக்கள் தங்களுக்குள் ஜாதி பேதம், மேல் கீழ்நிலை, அடிமைப்படுத்தும் உணர்ச்சி ஆகியவை இல்லாமல் இருக்கும்போது பகுத்தறிவுள்ள மனிதனுக்குள் ஜாதி பேதம், உயர்வு தாழ்வு, எஜமான் அடிமை உணர்ச்சி ஏற்பட காரணம் என்ன? கழுதையில், நாயில், குரங்கில், எருமையில் பறக்கழுதை, பரநாய், பறக்குரங்கு, பற எருமை என்றும் பாப்பார கழுதை, பாப்பார நாய், பாப்பார குரங்கு, பாப்பார எருமை என்றும் இருக்கிறதா? மனிதனில் மாத்திரம் இப்படி இருப்பதற்கு காரணம் மதமில்லாமல் வேறு என்ன? இந்து மதம் ஏற்பட்டு எத்தனை காலமாயிற்று? இதுவரை மனித சமுதாயத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன? கடவுள் அவதாரமான ராமனது ராஜ்யம் என்னும் காலத்தில் இருந்த கீழ்ஜாதியும் சத்தியகீர்த்தி அரிச்சந்திரன் ராஜ்யம் என்னும் காலத்தில் இருந்து வந்த சுடுகாட்டுப் பறையனும் பெண்ஜாதி விற்பனையும் 10,000கணக்கான வருடங்களாகியும் இன்னமும் ஒழியவில்லை என்றால் மதத்தினால் மக்கள் முன்னேறுகிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? மதம் மனிதனுக்கு எவ்வளவு முட்டாள்தனத்தை கற்பிக்கிறது பாருங்கள். செத்து பொசுக்கப்பட்டு அந்த சாம்பலை தண்ணீரில் கரைத்துவிடப்பட்ட மனிதனுக்கு
பசி தீரவும் சுகமடையவும் அரிசி, பருப்பு, காய்கறி, செருப்பு, பார்ப்பான் மூலம் லோகத்துக்கு அனுப்பி கொடுப்பதென்றால் மனிதனுக்குச் சிறிதாவது பகுத்தறிவு இருக்கிறதென்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? பெற்றோர்களை, இறந்து போனவர்களை மதிக்க வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. அதற்காக பார்ப்பானுக்கு ஏன் அழ வேண்டும்? அவன் காலில் ஏன் விழ வேண்டும்? அவன் கால் கழுவி தண்ணீரை ஏன் குடிக்க வேண்டும்? இது மதக்கட்டளை, மத தத்துவம் என்றால் இப்படிப்பட்ட மதம் ஒழிய வேண்டாமா என்று கேட்கிறேன். கல்யாணம், கருமாதி, கல்லெடுப்பு முதலிய சடங்குகள் பார்ப்பானுக்கு அளவே கற்பிக்கப்பட்டிருக்கின்றனவே ஒழிய அவற்றினால் வேறு பலன் என்ன இருக்கிறது? மற்ற மதக்காரரும் மற்ற நாட்டு மக்களும் இப்படியா நடந்து கொள்ளுகிறார்கள்? நமக்கு புத்தியுமில்லை, வெட்கமுமில்லை என்றால் கண்ணுமில்லை, காதுமில்லை என்றுதானே அர்த்தம். இதற்கு பெயர் மாமிச பிண்டம் என்றுதானே சொல்ல வேண்டும். எங்கள் மீது கோபித்து என்ன பிரயோஜனம்? எங்களை மத விரோதிகள் என்று வைவதில் என்ன பிரயோஜனம்? மனிதனுக்கு இன்று இருக்கும் கேவல நிலைக்கு காரணம் மதமா, அரசாங்கமா என்று சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இதைச் சொல்லுகிறேன். இனி நமது கடவுள்கள் என்பதைப் பற்றியும் சிறிது பேசுகிறேன். இந்த விஞ்ஞானப் பெருக்கமுள்ள நாளில் நாம் இன்னமும் கடவுள்களைப் பற்றியும் அவைகளின் திருவிளையாடல்களைப் பற்றியும் பேசிக் கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு காட்டுமிராண்டித்தனமே ஆகும். என்றாலும் நமது எதிரிகள் நம்மீது வேறு எவ்வித குற்றமும் சுமத்த யோக்கியதையற்றுப் போனதால் நம்மை நாஸ்திகர்கள் என்று விஷமத்தனமாய் கெட்ட எண்ணத்துடன் பிரச்சாரம் செய்து வருவதால் அதை பற்றியும் பேசியாக வேண்டியிருக்கிறது. கடவுள்களைப் பற்றிய அபிப்பிராயத்தில் பழைய கால, அதாவது காட்டு மனிதன் காலத்தை விட கிறிஸ்துவர்களில் ஒரு சாராரும் முகமதியர்களும் எவ்வளவோ சீர்திருத்தத்திற்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்க முடியும் என்றும், அக்கடவுள் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது என்றும், அது பெயரும் குணமும் உருவமும் இணையும் இல்லாதது என்றும், மனிதரில் நன்மையான காரியம் செய்தவர்களுக்கு நன்மையும் தீமையான காரியம் செய்தவர்களுக்கு தீமையும் அளிக்கக்கூடியதென்றும் சொல்லி குணம் கற்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடவுளைப் பற்றி இப்போது நாம் விவகாரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இக்கருத்துடன் உணர்ந்திருக்கும் கடவுளால் மனிதன் தீமை செய்ய பயப்படுவான் என்றும் நன்மை செய்ய ஆசைப்படுவான் என்றும் அது சமுதாய வாழ்விற்கு மிக்க பயனளிக்கும் என்றும் பல அறிஞர்களும் அதை ஒப்புக்கொண்டு காரணம் சொல்லுகிறார்கள். ஆகையால் இன்றைய தினம் இந்துக்கள் என்பவர்களுடைய, சிறப்பாக பார்ப்பனர்களால் கற்பிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கடவுள்களை எடுத்துக்கொள்வோம். இந்துக்களுக்கு இத்தனை கடவுள்கள் ஏன்? அவை எப்படி வந்தன? பல்லாயிரம் கடவுள் தவிர மற்றும் என்னவெல்லாம் கடவுளாகி இருக்கின்றன பாருங்கள். மாட்டு மலம் முதல் மாடு, குதிரை, எருமை, குரங்கு, பெருச்சாளி, கழுகு, காக்கை, பாம்பு, மரம், செடி, கல், மண், உலோகம், காகிதம் முதலியவை வரை கடவுளாக வணங்கப்படுகின்றன. காசியில் ஒரு கோயிலில் 2 உயிருள்ள நாய்கள் படுத்திருக்கின்றன. அவைகளுக்கும் பூஜை போட்டு வணங்குவதை நேரில் பார்த்தேன். இப்படிச் செய்வதற்கு பண்டிதர்களால் தத்துவார்த்தம் சொல்லப்படுகிறது. இவ்வளவோடு இல்லாமல் இக்கடவுள்களுக்கு பெண்டு, பிள்ளை, வைப்பாட்டி, தாசி, விபச்சாரத்தனம், ஆகாரம், உறக்கம், புணர்ச்சி கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் இக்கடவுள்களுக்கு கல்யாணம், சாவு முதலியனவும் கூட கற்பிக்கப்படுகின்றன. கற்பிக்கப்படுவதோடு தொலைந்து போனாலும் பரவாயில்லை. செய்கையில் செய்து காட்டி, அதாவது கடவுள் விபச்சாரத்தனம் செய்வதாகவும், தாசி வீட்டுக்குப் போவதாகவும், மற்றவர்கள் வீட்டு பெண்களை அடித்து கொண்டு போவதாகவும் உற்சவங்கள் செய்து காட்டி, அவைகளுக்காக பல கோடிக்கணக்கான ரூபாய்களும் மனிதனின் விலை உயர்ந்த நேரமும் ஊக்கமும் உணர்ச்சியும் பாழாக்கப்படுகின்றன. இக்காரியங்கள் இந்த 20வது நூற்றாண்டில் செய்யக்கூடியனவா என்பதை யோசித்துப் பாருங்கள். இம்மாதிரி கடவுள்களை கற்பித்துக் கொண்டு அவைகள் மேற்கண்ட மாதிரியான காரியங்கள் செய்ததாக புராணங்களையும் இதிகாசங்களையும் கற்பித்துக் கொண்டு திரிவது பற்றி மனிதனுக்கு வெட்கம் வர வேண்டாமா என்று கேட்கிறேன். இதைச் சொன்னால் எங்களை நாஸ்திகர்கள் என்று சொல்லுவது யோக்கியமும் நாணயமுமான பேச்சாகுமா? கடவுள் இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? இப்படி இருப்பதை கடவுள் என்று அறிவுடையவன் ஒப்புக்கொள்வானா? இன்று நாம் இம்மாதிரி கடவுள்களுக்காகச் செய்கிற பூஜையும் படையல்களும் கல்யாணம் முதலிய உற்சவங்களும் கடவுள்களுக்கு எதற்கு? எந்த கடவுளாவது ஏற்றுக்கொள்ளுகிறதா? கடவுள்களை பொம்மைகள் மாதிரி வைத்து வருஷா வருஷமும் சில கடவுளுக்கு வருஷத்தில் 2 தரம் 3 தரமும் கல்யாணங்கள் செய்கின்றோமே, அவை எதற்கு? சாமிக்கு உண்மையிலேயே பெண்ஜாதி வேண்டியிருந்தால் போன வருஷம் செய்த கல்யாணம் என்ன ஆயிற்று என்று கேட்க வேண்டாமா? விவாக விடுதலை ஆகிவிட்டதா? அல்லது தள்ளி வைக்கப்பட்டு விட்டதா? அல்லது ஓடிப்போய் விட்டதா? அல்லது முடிவெய்து விட்டதா என்று நாமாவது யோசிக்க வேண்டாமா? எதற்காக வருஷா வருஷம் கல்யாணம்? அக்கல்யாணத்திற்கு கொட்டு முழக்கு, ஆடம்பர பணச்செலவு ஏன்? சாமி கல்யாண சமாராதனை சாப்பாட்டை எந்த ஜாதியார் சாப்பிடுகிறார்கள் தெரியுமா? கண்டபடி பதார்த்தங்களை பாழாக்குவதேன்? இந்தபடி வருஷம் எத்தனை உற்சவம், எங்கெங்கு உற்சவம்! இவைகளால் இதுவரை அடைந்த பலன் என்ன? நம் மக்கள் படிப்பு விஷயத்தில் 100க்கு 90 பேர்கள் தற்குறி. நமது நாடு உலகத்திலேயே மிக்க ஏழ்மை நாடு என்கிறோம். இப்படிப்பட்ட நாம் கடவுள்களுக்கென்று எவ்வளவு செல்வங்களை பாழாக்குகிறோம்
என்று யோசிக்கின்றோமா? ஒரு கடவுளுக்கு தினம் எத்தனை தடவை பூஜை படையல்? ஒவ்வொரு பூஜை படையலுக்கும் எத்தனை படி அரிசி பருப்பு சாமான்கள்? இவைகளெல்லாம் யார் வயிற்றில் அறுத்து வைக்கப்படுகின்றன? மக்களுக்கு கல்வியில்லை, தொழில் இல்லை, சாப்பாடு இல்லை என்று ஒருபுறம் சொல்லிக்கொண்டு மற்றொருபுறம் இம்மாதிரி செல்வம் பாழாக்கப்படுவதென்றால் யோக்கியன் எப்படி சகித்திருக்க முடியும்? தயவுசெய்து நீங்களே யோசித்துப் பாருங்கள். வைகுண்ட ஏகாதசிகளும் ஆருத்ரா தரிசனத்திற்கும் தைப்பூசத்துக்கும் கார்த்திகை தீபத்திற்கும் திருப்பதி குடைக்கும் திருச்செந்தூர் ராமேஸ்வர ஸ்நானத்துக்கும் என்று வருஷா வருஷம் எத்தனை கோடி ரூபாய் பாழாகிறது? மக்கள் போக்குவரத்து செலவு, மெனக்கேடு செலவு, உடல்கேடு, ஒழுக்கக்கேடு ஆகிய காரியமெல்லாம் சேர்த்து பார்த்தால் இக்கடவுள்களால் மக்களுக்கு நன்மையா தீமையா என்று கேட்கிறேன். இச்செலவுகளை தடுத்து அச்செல்வங்களை வேறு வழிக்கு பயன்படுத்த முயற்சி செய்தால் வரியே இல்லாமல் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய பணம் மீதியாகாதா? நம் நாட்டில் கடவுள்களுக்கு இருக்கும் செல்வங்களை கைப்பற்றி தொழிற்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தினால் வேலையில்லா திண்டாட்டமும் தற்குறித்தன்மையும் அந்நிய நாட்டார் வியாபாரத்தின் பேரால் சுரண்டுதலும் இந்நாட்டில் அரை நிமிஷமாவது இருக்க முடியுமா என்று கேட்கிறேன். ஏதோ ஒரு கூட்டம் சோம்பேறியாயிருந்து வயிறு வளர்க்க வேண்டி மற்ற மக்கள் தாங்கள் பாடுபட்டு தேடிய செல்வத்தை பாழாக்கி இவ்வளவு முட்டாள்தனமாய் நடந்து கொள்வதா என்று கேட்கிறேன். மற்றும் கடவுள் பெயரைச் சொல்லிக்கொண்டு பக்தியின் காரணம் காட்டிக்கொண்டு எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறோம் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். காவடி எடுத்துக்கொண்டு கூத்தாடுவதும், மஞ்சள் துணி கட்டிக்கொண்டு வீதியில் கிடந்து புரளுவதும், மொட்டையடித்துக் கொள்ளுவதும், பட்டை பட்டையாய் மண்ணையும் சாம்பலையும் அடித்துக் கொள்ளுவதும், உடம்பில் கம்பிகளையும் கத்திகளையும் குத்திக் கொள்ளுவதும், அழுக்குத் தண்ணீரில் குளிப்பதுமான காரியங்கள் எதற்கு என்று சிந்திக்கிறோமா? மற்றும் சாப்பிடக்கூடிய பால், நெய், தயிர், தேன், பழச்சத்து முதலியவைகளை கல்லின் தலையில் குடங்குடமாய்க் கொட்டி சாக்கடைக்குப் போகும்படி செய்து வேடிக்கை பார்ப்பது எதற்கு? இந்த சாமிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பெறும்படியான நகைகள் எதற்கு? பட்டு பீதாம்பர துணிகள் எதற்கு? லட்சம் 10 லட்சம் கோடி பெறும்படியான 6-7 மதில்கள் உள்ள பெரும் மதில்கள், கட்டடங்கள், கோபுரங்கள் எதற்கு? தங்கம் வெள்ளி வாகனங்கள் எதற்கு? இவைகளெல்லாம் நாட்டின் பொதுச் செல்வங்கள் அல்லவா? இவைகளை கல்லுக்கு அழுதுவிட்டு சோம்பேறி சூழ்ச்சிக்காரனான பார்ப்பான் வயிற்றை நிரப்பி அவன் மக்களை IAS, ஹைகோர்ட் ஜட்ஜ், திவான்களாக ஆக்கிவிட்டு இதுதான் கடவுள் தொண்டு என்றால் இந்த கடவுள்கள் இருக்க வேண்டுமா என்று நீங்களே யோசித்துப் பாருங்கள். இப்படிப்பட்ட கடவுள்களையும் கடவுள் தொண்டுகளையும் முஸ்லிம்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்களா? கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்களா? அல்லது இந்து பகுத்தறிவாதிகளாவது ஒப்புக்கொள்ளுகிறார்களா என்று கேட்கிறேன். இனி எப்பொழுதுதான் நமக்கு புத்தி வருவது? இதைச் சொன்னால் பார்ப்பான் நம்மை நாஸ்திகன் என்கிறான். அவன் பேச்சையும் அவனது எச்சிலை தின்று வயிறு வளர்க்கும் கூலிகள் பேச்சையும் கேட்டுக்கொண்டு முட்டாள் ஜனங்கள் மதம் போச்சு, கடவுள் போச்சு என்று கூப்பாடு போடுகிறார்கள். அப்படியானால் இந்த கடவுள்களை ஒப்புக்கொண்டு இம்மாதிரி காட்டுமிராண்டித்தனமாய் கூத்தாடுவதுதானா ஆஸ்திகம்? இல்லாவிட்டால் நாஸ்திகமா? அப்படியானால் அப்படிப்பட்ட நாஸ்திகத்தை பற்றி எங்களுக்கு சிறிதும் கவலையில்லை. அந்த பூச்சாண்டிக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏதோ எங்களுக்கு தோன்றியதை நாங்கள் சரியென்று நம்புவதை, அதாவது நம் நாட்டுக்கு மேற்கூறிய மதமும் கடவுள்களும் கொடிய வியாதியாயிருக்கின்றன என்றும் இவை ஒழிந்தாலொழிய நாடும் மனித சமூகமும் அறிவும் ஆற்றலும் முற்போக்கு அடையா என்றும் கருதுவதை உங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறோம். பொறுமையாய்க் கேட்டு பிறகு உங்கள் இஷ்டப்படி நடவுங்கள் என்றுதான் சொல்லுகிறோமே ஒழிய பார்ப்பனர்கள் போல் நாங்கள் சொல்லுவதையெல்லாம் நம்புங்கள் என்றோ, நம்பினால்தான் மோட்சம் நம்பாவிட்டால் நரகம் என்றோ சொல்லுவதில்லை. சுயமரியாதை இயக்கத்தின் அரசியல் கொள்கை. நான் 1925ஆம் ஆண்டில் காங்கிரசிலிருந்து விலகிய பின் அரசியல் என்பது நமது நாட்டை பொறுத்தவரையில் பார்ப்பன ஆதிக்கத்திற்கு பார்ப்பனரால் நடத்தப்படும் போராட்டமே ஒழிய பொதுஜன நன்மைக்கேற்ற ஆட்சி முறை வகுப்பதற்கோ அல்லது வேறு எந்தவிதமான பொது நல நன்மைக்கேற்ற லட்சியத்தை கொண்டதோ அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து அப்படிப்பட்ட பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிப்பதையும் எந்த காரணம் கொண்டும் நமது நாட்டில் இனியும் பார்ப்பன ஆதிக்கம் ஏற்பட இடம் கொடுக்கக்கூடாது என்பதையும் கருதி பார்ப்பன ஆதிக்கத்திற்கு ஊற்றாக இருந்து வரும் கடவுள், மதம், ஜாதி தத்துவங்களையும் இந்த தத்துவத்திற்கு இடமாகவிருக்கின்ற மூடநம்பிக்கையும் மூடநம்பிக்கையை அரசியல், கடவுள், மதம், சாத்திரம், தர்மம் ஆகியவற்றின் பேரால் வளர்க்கும் பார்ப்பன சமுதாயத்தையும் ஒழிப்பது என்ற கொள்கை மீது சுயமரியாதை இயக்கம் என்பதாக ஓர் இயக்கத்தை தோற்றுவித்து நானே தோற்றுவித்தவனாகவும் தொண்டாற்றுபவனாகவும் இருந்து பல தோழர்களின் ஆதரவு பெற்று அதை நடத்தி வந்தேன். இந்த நிலையில் காங்கிரஸானது அரசியல் ஆதிக்கத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும் சமுதாயத் தொண்டேதான் காங்கிரசின் பிரதான கொள்கை என்றும் சொல்ல நிர்மாணத் திட்டம் என்னும் பெயரால் பொய் நடிப்பு நடித்து மக்களை ஏமாற்றி வந்த காங்கிரஸ் தனது வேடத்தை மாற்றிக்கொண்டு
அரசியல் ஆதிக்கத்தை கைப்பற்ற துணிந்து வெளிப்படையாகவே அரசியலில் புகுந்து ஆட்சியை கைப்பற்ற முன்வந்து விட்டதையும் உணர்ந்தேன். பிறகு எனது நிலை மேலே குறிப்பிட்டபடி கடவுள், மதம், ஜாதி, தர்ம, சாஸ்திர, சம்பிரதாய, பார்ப்பன சமுதாய ஒழிப்பு வேலைகளுடன் அரசியலில் பார்ப்பனர் நுழையாதபடியும் ஆதிக்கம் பெறாமல் இருக்கும்படியும் தொண்டாற்ற வேண்டிய அவசியத்திற்கு ஆளாக நேரிட்டுவிட்டது. அதாவது, இவ்வளவு துறையிலும் பாடுபட வேண்டியதே எனக்கு சமுதாயத் தொண்டாக ஆகிவிட்டது. இதன் பயனாய் எனது வேலை இரட்டித்து விட்டதுடன் எதிர்நீச்சல் போல் மிக மிக கஷ்டமான காரியமும் ஆகிவிட்டது. எப்படியெனில், நான் கடவுள், மத, சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜாதித்துறையில் பாடுபட்டால் எதிரிகள் பார்ப்பனர் அரசியல் துறையில் முன்னேறிவிடுகிறார்கள். அரசியல் துறையில் பாடுபட்டால் எதிரிகளான பார்ப்பனர்கள் கடவுள், மத, சாஸ்திர, சம்பிரதாய, ஜாதித்துறையில் முன்னேறிவிடுகிறார்கள். ஆதலால் இரு துறைகளில் மூடநம்பிக்கையுள்ள பாமர மக்கள் இடையில் வேலை செய்வது என்பது எனக்கு மேற்சொன்னபடி மிக மிக கஷ்டமாகவும் காட்டு வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடும் வேலை போலும் திணற வேண்டியதாகிவிட்டது. இதற்கிடையில் எனக்கேற்பட்ட மற்றொரு மாபெரும் தொல்லை என்னவென்றால், என் தொண்டுக்கு ஆதரவாகச் சேர்த்து எடுத்து அணைத்து பக்குவப்படுத்தி வந்த தோழர்கள் எல்லாம் 100க்கு 100 பேரும் பக்குவமடைந்தவுடன், விளம்பரம் பெற்று பொதுமக்கள் மதிப்புக்கு ஆளானவுடன் அத்தனை பேரும் எதிரிக்கு கையாள்களாகவே, எதிரிகளுக்கு பல வழிகளிலும் பயன்படுபவர்களாகிவிட்டதோடு எனக்கும் எனது தொண்டிற்கும் எதிரிகளாக, முட்டுக்கட்டைகளாக பலர் விளங்க வேண்டியவர்களாகிவிட்டார்கள். இதற்கு காரணம் பிரகலாதன், விபீஷணன் போல நமது ஜாதி பிறவித் தன்மைதான் என்று சொல்ல வேண்டியதைத் தவிர எனது 40 வருட பொதுத் தொண்டின் அனுபவத்தில் வேறொன்றும் சொல்ல முடியவில்லை. இந்த நிலையில் நான் 40 ஆண்டுகளாக தொண்டாற்றி வந்து இன்றுள்ள நிலையில் எனது தொண்டின் பயனும் நிலையும் இருக்கிறதென்றால் என்னை பற்றி அறிஞர்கள்தான் விலை மதிக்க வேண்டும். பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனைக்கு யார் காரணம்? கோயில்களிலும் தீர்த்தங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் வாசம் செய்யும் தெருக்களிலும் ஓட்டல்களிலும் காப்பிக் கடைகளிலும் பிராமணர், சூத்திரர் என்கிற பிரிவும் முறையே உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடுகளும் பார்ப்பனர் அல்லாதாராகிய நம்மால் ஏற்பட்டதா அல்லது பார்ப்பனர்களால் ஏற்பட்டதா என்று யோசித்தால், நம்மை யாராவது வகுப்பு துவேஷி என்றோ வகுப்புவாதக்காரர்கள் என்றோ சொல்ல முடியுமா? பார்ப்பனர்கள் தங்கள் உயர்வையும் ஆதிக்கத்தையும் உண்டாக்கிக் கொள்வதும் நம்மை தாழ்ந்த நிலையிலும் இழிதன்மையிலும் இருக்கும்படி செய்வதும் கொஞ்சமாவது குற்றமென்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் நாம் அவர்களால் தாழ்மையாயும் இழிவாயும் கருதப்படாமல் சமத்துவமாய் சுயமரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்று நினைப்பது மாத்திரம் குற்றமாய்விடுகிறது. எப்படியெனில், ஆரிய தர்ம பரிபாலனம், வர்ணாசிரம தர்ம பரிபாலனம், இதனால் தீண்டாமை, சூத்திரன் இவைகளை நிலைத்திருப்பது ஆகியவைகள் தெய்வீக இயக்கம், ஆஸ்திக இயக்கம் என்கிறார்கள். சூத்திரன், தீண்டாமை ஆகியவைகளை ஒழிக்கும் இயக்கம் நாஸ்திக இயக்கம், பிராமண துவேஷ இயக்கம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடன் அவர்கள் பேசுவதும் நம்மை அவர்கள் பார்ப்பதும் அவர்களுக்கு பாவம், தோஷம் என்கிறார்கள். ஆனால் நாம் அவர்கள் காலில் விழுவதும் சாமி என்று கும்பிடுவதும் நமக்கு புண்ணியம் என்கிறார்கள். நாம் தொட்டதையோ பார்த்ததையோ நமக்கு கொடுத்த பிறகு அவர்களுக்கு கொடுப்பதையோ தோஷம் என்கிறார்கள். அவர்கள் எச்சிலையோ கால் கழுவின தண்ணீரையோ நாம் சாப்பிடுவது மோட்சம் என்கிறார்கள். நம்மோடு அவர்கள் பேசும்போது அவர்கள் பூணூலை காதில் சுற்றிக் கொள்வார்கள். ஏனென்றால் பார்ப்பனர்கள் மல ஜலம் கழிக்கும்போது அவர்களது சரீரம் அசுத்தமாகி விடுகிறபடியால் அசுத்தப்பட்ட சரீரத்தில் பூணூல் தரிப்பது தோஷம். அதனால் காதில் சுற்றிக் கொண்டு இருந்துவிட்டு தேக பரிசுத்தமான பின்பு தோளில் போட்டுக்கொள்வார்கள். அதுபோலவே சூத்திரனாகிய நம்முடன் பேசும்போதும் அவர்கள் தேகம் அசுத்தப்படுகிறதாம். நாம் அவர்களுடன் பேசும்போது வாயை பொத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாயிலிருந்து வெளிவரும் காற்று அவர்கள் மீது பட்டு தீட்டாகி விடுமாம். இம்மாதிரியான ஆயிரக்கணக்கான உதாரணங்களைக் காணலாம். இந்நிலையில் நம் முன்னேற்றத்தின் எதிரிகள் நம்மை வகுப்புத்துவேஷிகள் என்றோ நாஸ்திகர்கள் என்றோ சொல்லுவார்களோ என பயந்து நமது ஜீவாதாரமான உரிமைகளை அறியச் செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து கொஞ்சமும் பின்வாங்கிக் கொள்ளக்கூடாது. அரசியல் விஷயத்தில் நமது தற்கால யோக்கியதை என்ன என்பதை கவனித்துப் பாருங்கள். பார்ப்பனர்கள் உத்தியோகம் சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்திக் கொண்ட இயக்கத்தை அவர்கள் தேசிய இயக்கம் என்பதாக பெயரை வைத்துக்கொண்டு நம் பேராலேயே நமது நாட்டுக்கும் நமது வகுப்புக்கும் கேடானவற்றைச் செய்து அரசாங்கத்திற்கு அனுகூலம் செய்து கொடுத்து 1000, 2000, 5000, 7000 ரூபாய்கள் மாதச் சம்பளம் உள்ள உத்தியோகங்களையும் சம்பாதித்துக் கொண்டும் கோர்ட்டுகள் என்றும் பள்ளிக்கூடங்கள் என்றும் அரசாங்கத்திற்கும் தங்களுக்கும் அனுகூலமான ஸ்தானங்களையும் அரசாங்கத்திற்குள் உளவாயிருந்து ஏற்பாடு செய்து கொண்டு அவற்றின் மூலமாய் பிழைத்து வருகிறார்கள். நாம் ஏதாவது இவற்றில் ஆசைப்பட்டால்
நமக்கு யோக்கியதை இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். யோக்கியதை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்று நாம் பிரயத்தனப்பட்டால் தேசத் துரோகி, வகுப்புத் துரோகி என்று சொல்லிவிடுவார்கள். ஆதலால் இவ்வித கஷ்டங்களில் இருந்து வரும் நமது சமூகத்திற்கும் நாட்டிற்கும் சுயமரியாதையும் விடுதலையும் ஏற்படவும் நமக்கென்று ஒரு தனி இயக்கம் இருந்துதான் ஆக வேண்டும். அவ்வியக்கத்தில் நாம் எல்லோரும் ஈடுபட்டு ஒற்றுமையாய் உழைக்க வேண்டும். இதுவரை நீங்கள் கேட்டது சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன் ஒலிப்புத்தகத்தின் 2ஆம் பகுதி.